எனக்கு நிறைய மணி வேணும். ஆனால் இப்போது நான் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்னன்னா, ஒன்றாந்தேதி பணம் வருது. வந்து அடுத்த நிமிடமே எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி பறந்து போயிடுது. அது ஒரு கூற்று. 2வது கூற்று, எனக்கு பணமே வரதே இல்லை. இது 2வது கூற்று. இப்போது உங்களுக்கு மணி வரத்து வரணும், அதுவும் உங்கள்கிட்ட தங்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் உங்கள் கான்வர்சேஷன் எப்படி இருக்குதுன்னா, மணி யார்கிட்ட இருக்கும்னா நிறைய செல்வந்தட்டு தான் இருக்கும். அவன் கொள்ளை அடிச்சுட்டு வந்திருக்கணும், இல்லைன்னா அரசியல்வாதிகிட்ட இருக்கும், இல்லைன்னா ஏதாவது பொய் சொல்லி ஏமாற்றி அப்படி வர்றவங்கள்ட்ட தான் காசு இருக்கும். அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்போ ரெண்டுமே கான்ட்ரடிக்ட் ஆகுது. இந்த கான்ட்ரடிக்ட் ஆகும்போது அந்த செல்வம் உங்களை தேடி வராது. அப்போ நீங்கள் உங்கள் புரிதலை மாற்றும்போது, இந்த பணம் என்கிட்ட இருந்தானா நான் என்னதெல்லாம் பண்ண முடியும், அப்போ அந்த செல்வம் எனக்கு தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்டுதல் வரும்போது உங்கள் பார்வையும் மாறுபடும். அதே மாதிரி அந்த செல்வமும் உங்களை தேடி வரும். அதற்காக வாழ்த்துக்கள்.